2024ஆம் ஆண்டில் முதல்ல வசூல் ரீதியாக லாபத்தை கொடுத்த படம் அரண்மனை 4. சுந்தர் சி இயக்கத்தில் தமன்னா, ராஷி கண்ணா, சுந்தர் சி, யோகி பாபு மற்றும் பலர் நடிப்பில் மே மாதம் 3ஆம் தேதி இந்த படம் வெளியானது. 100 கோடி வசூலை கடந்ததாக சொல்லப்படும் நிலையில் இந்த படம் 50 நாளை கடந்து இன்னும் திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கு. இந்த வருடத்தில் 25 நாட்களை கடந்த சில படங்கள் ஓடியிருக்கு. ஆனால் 50 நாட்களை கடந்து ஓடிய முதல் படம் அரண்மனை 4 தான். ஒரு படத்தோட 4ஆம் பாகம் வெளியாவதுன்றது சந்தேகம்தான். அப்படியே அந்த 4ஆம் பாகம் வெளியானாலும் ஓடுவது அப்படின்றது மிகவும் கேள்விக்குறி. அதுலேயும் இந்த படம் 4ஆம் பாகம் வெளியாகி வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருப்பது அனைவரையும் ஆச்சரியத்தையும் ஏற்படுத்தி கொண்டிருக்கு. 50 நாட்களை கடந்து வெற்றிகரமாக ஓடி 100 கோடிக்கு மேலே வசூலிப்பது இதுவே முதல் முறை என சொல்லப்படுது. அதாவது 4ஆம் பாகம் வெளியாகி 50 நாட்களை கடந்து வெற்றிகரமாக ஓடி வசூலுமே வெற்றிகரமாக 100 கோடிக்கு மேலே வசூலிப்பது இதுவே முதல் முறை அப்படின்னு சொல்லப்படுது தமிழ் திரை உலகில். தற்போது ஓடிடியிலுமே இந்த படம் வெளியாக இருக்குது. பேய் படம்ன்றதுனால அங்கேயும் இந்த படத்திற்கு வரவேற்பு அதிகமாக கிடைக்க வாய்ப்புகளும் இருக்குது. விரைவிலேயே அரண்மனை 5 படத்தோட அறிவிப்பு வெளிவந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. வழக்கமாக சம்மர் சீசன்களில் ராகவா லாரன்ஸ் அவர்கள் காஞ்சனா திரைப்படத்தை பாகமாக வெளியிடுவார். இந்த முறை காஞ்சனா படத்தை வெளியிட அவர் தவறிவிட்டதுனால அந்த இடத்தை சுந்தர் சி நிரப்பியிருக்கார். சுந்தர் சி அந்த இடத்தை நிரப்புவது மட்டும் இல்லாமல் கல்லா கட்டியும் இருக்காருன்னு சொல்லலாம். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களுக்கு தமிழ் சினிமா யூடியூப் சேனலை பார்க்கும். நன்றி, வணக்கம்.